இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. மதிய நேரம் எம்பசி பில்டிங்குள்ள அமாண்டா டேபிள் முன்னாடி உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை சுத்தி 2 கார்ட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. எதிர இட்டலியில இருந்து வந்த ஆல்பர்ட்டும் சூசனும் கொரியா மக்களை தங்களோட நாட்டுக்கு திரும்ப அனுப்ப உதவணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நார்த் அட்லாண்டிக்ல இருக்கிற மான்ஸ்டர் ப்ராப்ளம ஹேண்டில் பண்ண உதவி பண்ணுவோம்னு கண்டிஷன் வைக்கிறாங்க. அமாண்டா டீ கப்பை எடுத்துக்கிட்டு சோல்ஜர்ஸ்க்கு போஷன் சப்ளை பண்ணினா போதாதான்னு கேக்குறா. ஆல்பர்ட் உடனே அந்த போஷன் ரொம்ப இஃபெக்டிவ், யூஸ் பண்ணவும் ஈஸின்னு சொல்றான். அதுக்கு பதிலா மெடிட்டரேனியன் மனா அலாய்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்றான். அமாண்டா அமைதியா அவங்கள பார்த்துட்டு, அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கே தேவையில்லையான்னு கேக்குறா. அந்த நேரத்துல சூசன் கால்ல எனர்ஜி சார்ஜ் பண்ணி டேபிள் மேல அடிக்கிறா. ஒயிட் டேபிள் உடைஞ்சு செதறிடுது. அமாண்டா உடனே கார்ட்ஸ் பக்கம் திரும்பி தயங்காதீங்கன்னு சிக்னல் கொடுக்குறா. ஆல்பர்ட் உடனே சிச்சுவேஷனை ஸ்மூத் பண்ண ட்ரை பண்றான். கொரியன் மக்களுக்காக ஹெல்ப் கேட்கிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா சூசன் நிற்காம கொரியன் பிளேயர்ஸ் வீக், தங்களோட காடஸையே ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அமாண்டா காமா நாப்கின் கேட்டு காட் பக்கம் கையை நீட்டுறான். ஆல்பர்ட் சூசன் கிட்ட ஓவர் ஆகாதின்னு சொல்றான். ஆனா சூசன் இன்னும் கொரியன் பிளேயர்ஸை கீழா பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல அமாண்டா ஃபேஸ் மாறுது. அவள் ரிமோட் கண்ட்ரோல் எபிலிட்டி யூஸ் பண்றா. சூசன் உடனே சேர்ல இருந்து தூக்கி தரையில போடப்படுறா. அமாண்டா அமைதியா, என் மக்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றான். எக்ஸ்சேஞ்சுக்காக 12 த்ரோன்ஸ்ல இருந்து 2 பிளேயர்ஸ் அனுப்புறேன்னு சொல்றான். அவள் எழுந்து நின்னுட்டு ஃபிங்கர் ஸ்னாப் பண்றா. ஆல்பர்ட்டும் சூசனும் கழுத்துல கடுமையான பெயின் ஃபீல் பண்றாங்க. அமாண்டா எக்ஸிட் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறா. ஆம்பாசிடர்ஸ் பின்னாடி கோபமா த்ரெட்டன் பண்றாங்க. ஆனா அமாண்டா திரும்பாம, இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்க சுப்பீரியர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. சூசன் கோபத்துல கண்ட்ரோல் இழக்கிறான். இவளை இப்பவே கொண்டுடுவேன்னு முன்னாடி ஓடுறான். ஆனா திடீர்னு அவன் மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுது. ஆல்பர்ட் ப்ளூ ஐஸ்ல பவர் யூஸ் பண்ணி சூசனை மூவ் ஆகாம ஹோல்ட் பண்றான். அமாண்டா திரும்பி பார்த்துட்டு, குறைஞ்சபட்சம் கொஞ்சம் சென்ஸ் இருக்கேன்னு சொல்றா. காட்ஸ் ஆம்பாசிடர்ஸை வெளியே அனுப்புறாங்க. பெரிய டோர் மூடுற சத்தம் வரும். வெளியே வந்த சூசன் இன்னும் கோபமா பேசிக்கிட்டே இருக்கான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. ப்ளூ ஹவுஸ்க்குள்ள ரான் அமாண்டா கிட்ட, நீ இப்போ காடஸ், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றான். அமாண்டா ஸ்ட்ரைட்டா, உன் அட்வைஸ் கேட்க நான் நினைக்கலன்னு சொல்றான். நெவில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அமாண்டா கிட்ட வர்றான். ஆம்பாசிடர் கிஃப்டா ஒரு மேசராட்டி கார் வந்திருக்குன்னு சொல்றான். இட்டாலி ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பலா அனுப்பியிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அமாண்டா அதை கேட்ட உடனே அதை திரும்ப இட்டாலிக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். நெவில் சர்ப்ரைஸா பார்க்கறான். அமாண்டா தலையை குனிஞ்சு பிக் மாமா பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அந்த பெண் ரொம்ப கன்னி, இப்படி ஆம்பாசிடர்ஸ் அனுப்புற அளவுக்கு ஆரகண்டா இருப்பாள்னு நினைக்கிறான். அவள் உடனே ஆர்டர் கொடுக்குறான். அந்த கெஸ்ட்ஸ் மேல சர்வைலன்ஸ் வைங்க, கான்ஸ்பிரசி ஏதாவது இருந்தா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். நெவில் அதை ஒத்துக்கிட்டு வெளியே போறான். ஆஃபீஸ் டோர் க்ளோஸ் ஆகுது. அமாண்டா சேர்ல இருந்து எழுந்து வெளியே நடக்கிறா. ரான் டீல் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறான். அமாண்டா போஷன் கிரியேட் பண்ண இன்ஜினியரை பிரைஸ் பண்றா. இட்டலிக்கு நம்ம கிராட்டிடியூட் லேட்டர் காட்டலான்னு சொல்லிட்டு விண்டோவை மூடுறான். ரான் அம்பாசடர்ஸை ப்ரொவோக் பண்ணது டேஞ்சரஸ்னு சொல்றான். அமாண்டா அவனை பார்த்துட்டு, நீ என்ன பாடி கார்டு மாதிரி ட்ரீட் பண்றியான்னு கேட்குறான். ரான் சைலண்டா நின்னுட்டு இருக்கான். அமாண்டா சிரிச்சிட்டு, நெக்ஸ்ட் ரூம்ல டிவைன் ஸ்பியர் இருக்கு, ப்ராப்ளம் அம்பாசடர்ஸ்க்கு தான் வரும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவள் ஸ்ட்ரீட்ல தனியா நடக்கிறா. டாக்டர் சொன்னது நினைவு வருது. அவள் 6 வீக்ஸ் பிரெக்னென்ட். மேல பிளேன் பறக்கிறத பார்த்துட்டு ஃபோன் மெசேஜ் ஓபன் பண்றா. பாய் ஃப்ரெண்ட் லஞ்ச் சாப்பிட்டியான்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அமாண்டா பிரெக்னன்சி விஷயத்த நேர்ல சொல்லணும்னு டிசைட் பண்றான். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லி, இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிச்சு வீட்டுக்கு வா, கொஞ்சம் பேசணும்னு மெசேஜ் அனுப்புறான். அவன் ஷார்ட்டா ரிப்ளை பண்றான். அமாண்டா அவனை சீக்கிரம் பார்க்கணும்னு நினைச்சு சிரிக்கிறான். அந்த நேரத்துல முன்னாடி சூசன் நின்னுட்டு இருக்கான். அமாண்டா முகம் உடனே மாறிடுது. சூசன் அவளை பார்த்துட்டு, இங்க எப்படி இருக்கேன்னு கேக்குறான். லாஸ்ட் டைமை விட இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்றான். பின்னாடி ஆல்பர்ட் நின்னுட்டு இருக்கான். இப்போ சிச்சுவேஷன் நல்லா இல்ல போலன்னு சொல்றான். அடுத்த செகண்ட்ல சூசன் அவள் வாயை மூடுறான். கண்களை நேரா பார்த்துட்டு, எங்களோட கூட வான்னு கட்டளையிடுறான். தேட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் ஃபோன் திடீர்னு ரிங் ஆகுது. ஸ்க்ரீன்ல மேலி நேம் பார்த்த உடனே அவன் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசியிருந்தாங்க. அவன் கால் அட்டென்ட் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறான். அங்கிருந்து மேலி மெதுவா பேச ஆரம்பிக்கிறா. அவன் இதுவரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றா. அந்த டோன் கேட்ட உடனே டேடுக்கு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆகுது. அவள் மெதுவா, இனிமேல் என்ன தேடாதன்னு சொல்றா. அந்த வார்த்தை கேட்டதும் டேடு உடனே சேர்ல இருந்து எழுந்து கத்துறான். என்ன பேசுற, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான். ஆனா மேலி கைகள் நடுங்கிக்கிட்டே போனை கட் பண்றா.
அவள் பக்கத்துல சூசன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரியான முடிவு எடுத்தேன்னு அவளை பாராட்டுறான். மற்றவர்கள் நார்மல் லைஃபை வாழணும்னு சொல்றான். ஆல்பர்ட் அந்த வார்த்தையை கேட்டு அமைதியா இருந்தாலும் முகத்துல இரிட்டேஷன் தெரியும். சீன் ஷிஃப்ட் ஆகுது. வெளியே வெயில் அதிகமா இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாம் வெதர் பத்தி பேசிக்கிட்டு கூலா இருக்கும் கெஃபே போகலான்னு டிசைட் பண்றாங்க. மேத்யூவும் லாராவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. மேத்யூ பேக் வச்சுட்டு வரேன்னு சொல்றான். கேத்தரின் எனக்காகவும் வெயிட் பண்ணுன்னு சொல்றா. லாரா அவனை பார்த்துட்டு லாஸ்ட் டைம் மாதிரி லேட் ஆகாதன்னு நினைவூட்டுறான். அந்த நேரத்துல மேத்யூ தூரத்துல ஒரு குரூப் ஆடல்ஸ் ஒருத்தி கேர்ள கார் பக்கம் கூட்டிக்கிட்டு போறத கவனிக்கிறான். அவன் நின்னு கவனமா பாக்குறான். அந்த கேர்ள் மேலின்னு தெரிஞ்ச உடனே அவன் முகம் சீரியஸா மாறிடுது. அவளை கூட்டிக்கிட்டு போறவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்த உடனே இது நார்மல் சிச்சுவேஷன் இல்லைன்னு மேத்யூ புரிஞ்சுக்கிறான். அவன் மேலி பக்கம் கொஞ்சம் நெருங்கி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கறான். அந்த செகண்ட்ல அவன் மனசுல பழைய மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. இட்டலி சம்பந்தப்பட்ட ஃபியூச்சர் இன்சிடென்ட்ஸ் நினைவுக்கு வருது. லெவியத்தன் இன்சிடென்ட், கொரியா 3 த்ரோன்ஸ் அனுப்புனது, டிவைன் ஸ்பியர் கையை இழந்தது, ரைலன் டிசேபிள்ட் ஆனது, ஃப்ளாரிஸ்ட் இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சது. ஆனா உண்மையில அவன் உயிரோட இருந்தது. அந்த ஃபியூச்சர் பீசஸ் எல்லாம் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. மேலி ஹாஸ்டேஜா எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம்னு மேத்யூ புரிஞ்சுக்கிறான். அவன் உடனே லாரா பக்கம் திரும்பி, நீ எங்கேயும் வரக்கூடாது, நான் சொல்ற வர அங்கேயே இருன்னு சொல்றான். லாரா குழப்பமா பார்த்தாலும் அவன் சீரியஸ் ஃபேஸை பார்த்து நின்னுகிட்டு இருக்கிறான். மேத்யூ உள்ளுக்குள்ள டேடை எப்படி காண்டாக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறான். உடனே ஷூஸ்ல மேனா கேதர் பண்ணி எனர்ஜி ஸ்பியர் மாதிரி ஆக்டிவேட் பண்றான். அடுத்த செகண்ட்ல வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். லாரா என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே நின்னுகிட்டு பாக்குறான். மேத்யூ கார் போன டைரக்ஷன்ல கார்னர் திரும்புறான். ஆனா அங்க கார் ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிருக்கும். ரோட் நடுவுல ஆல்பர்ட்டும் சூசனும் நின்னுட்டு மாக்கரியா அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்வை பார்த்த உடனே மேத்யூக்கு புரிஞ்சிடுது. இவங்க அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சூசன் மெதுவா முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். மேத்யூ முன்னாடி வந்து நின்னுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். சூசன் அட்டாக்குக்கு ரெடியா இருப்பது மேத்யூக்கு தெரியும். அடுத்த செகண்ட்ல லெஃப்ட் ஹூக் வருது. மேத்யூ மானாவை யூஸ் பண்ணி அதை பேரி பண்றான். இம்பாக்ட்ல சூசன் பக்கத்துக்கு தூக்கி போயிடுறான். தரையிலிருந்து எழுந்து மேத்யூவை ஷாக்கா பாக்குறான். கொரியால குழந்தைகளுக்கே மானாவை யூஸ் பண்ண கத்து கொடுக்கறாங்களா அனு சூசன் கேக்குறான். ஆல்பர்ட் பின்னாடி நின்னுட்டு சிரிக்கிறான். சூசன் ஃபைட் ஸ்டாண்ட்ஸ்ல நின்னுட்டு ஜம்ப் பண்ணி மேலிருந்து கிக் அடிக்கிறான். மேத்யூ அதை டாஜ் பண்ணி கீழே டக் ஆகுறான். அவன் மனசுக்குள் இவன் நேரா கில் பண்ண ட்ரை பண்றான் அனு புரிஞ்சுக்கிறான். மேத்யூ மானாவை கான்சென்ட்ரேட் பண்ணி லெக்ஸ் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இன்ஸ்டன்டா சூசன் பின்னாடி மூவ் ஆகி கிக் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா சூசன் லாஸ்ட் செகண்ட் டாஜ் பண்றான். அவன் திரும்பி கை நீட்டி மேத்யூவை அட்டாக் பண்ண வர்றான். மேத்யூ வல்னரபிள் பொசிஷன்ல இருக்கிறத ரியலைஸ் பண்ணி மானா முழுக்க லெக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றான். சூசன் தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்றான். மேத்யூ மிட் ஏர்ல பாடி டர்ன் பண்ணி மானா ஸ்பியர் கிரியேட் பண்றான். அத சூசன் பக்கம் லான்ச் பண்றான். சூசன் அந்த அட்டாக்க பிளாக் பண்றான். மேத்யூ ரோட் மேல லேண்ட் ஆகி ஃபுல் ஹைட்ல நின்னுட்டு இருக்கான். சூசன் கைய ஷேக் பண்ணிக்கிட்டு உன் மனா வீக் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த செகண்ட்ல சூசன் இன்விசிபிள் ஸ்பீட்ல மூவ் ஆவறான். மேத்யூக்கு அவன் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணவே முடியல. ஒரே மூமெண்ட்ல சூசன் முன்னாடி வந்து நீ இன்னும் குழந்ததான்னு சொல்றான். மேத்யூ திரும்பி பார்க்கறதுக்குள்ள சூசன் அவன் கழுத்தை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மேத்யூ மூச்சடைஞ்ச மாதிரி ஸ்ட்ரகிள் பண்றான். மனா யூஸ் பண்ணி கையை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா சூசன் அதை ஈஸியா ஸ்டாப் பண்றான். மனா யூஸ் பண்ண தெரிஞ்சது நீ ஒருத்தனுக்கு தான் இல்லைன்னு சூசன் சொல்றான். மேத்யூ சிச்சுவேஷன் சீரியஸா போகுதுன்னு புரிஞ்சுக்கிறான். காத்து குறைய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டானா தப்பிக்க முடியாதுன்னு அவர் ரியலைஸ் பண்றான். மாலி கார்ல இருந்து அவசரமா இறங்கி மேத்யூவை விட சொல்லி கத்துறா. ஆல்பர்ட் பக்கம் திரும்பி யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணீங்களேன்னு கோபமா கேக்குறா. சூசன் அவளை பார்த்துட்டு இந்த பையனை உனக்கு தெரிஞ்சவனான்னு சந்தேகமா கேக்குறான். அவ பதில் சொல்றதுக்குள்ள மேத்யூ கழுத்தை இன்னும் டைட்டா பிடிக்கிறான். மாலி பயந்துட்டே அவனை விடுங்கன்னு மீண்டும் மீண்டும் கேக்குறா. ஆனா சூசன் மேத்யூ சாதாரண பையன் இல்ல, இப்படிப்பட்டவங்கள சான்ஸ் இருக்கும்போதே முடிச்சிடணும்னு சொல்றான். அந்த நேரத்துல ஆல்பர்ட் குரல் கொடுக்கறான். சூசன் வேற வழி இல்லாம மேத்யூவை விடுறான். அவன் கையை எடுத்துட்டு கார் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். மேத்யூ மூச்சை புடிச்சுக்கிட்டு இரும்புறான். மாலி உடனே அவன் பக்கம் ஓடி வந்து நீ ஓகேயான்னு கேக்குறான். அவன் அருகே உட்காந்து அவனை பார்த்துட்டு நன்றி சொல்றான். மேத்யூ குழப்பமா அவளை பார்க்கறான். மாலி கொஞ்ச நேரம் அமைதியா தலைய குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் மெதுவா கையில இருந்த வெட்டிங் ரிங்க கழற்றி மேத்யூ கையில வைக்கிறான். இத டேடு கிட்ட கொடுன்னு சொல்றான். மேத்யூ இன்னும் என்ன நடக்குதுன்னு புரியாம இது என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். மேலி அவன் கைய 2 கையால மூடிக்கிட்டு அவன்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லு மெதுவா சொல்றா. மேத்யூ உடனே நீ போகாதன்னு சொல்றான்.
ஆனா மேலி தலைய குனிஞ்சிட்டு பதில் சொல்லாம நிக்கிறா. அவள் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறா. மேத்யூ பின்னாடி இருந்து அவளை கூப்பிடுறான். சூசன் கார் பக்கம் நின்னுட்டு, இப்போ நீ கிளம்பு, நான் நல்ல மனசுல இருக்கும்போது போயிடுன்னு த்ரெட்டன் பண்றான். அவன் மேத்யூ தலைய பிடிச்சு பக்கத்துக்கு தூக்கி எறிறான். மேத்யூ ஆஸ்பால்ட் மேல விழுந்து தலையில பலமா அடிக்கிறான். ஆல்பர்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சூசன் கிட்ட சொல்றான். கார் டோர் மூடுற சத்தம் வரும். கார் மெதுவா கிளம்பிடுது. மேத்யூ டிராஷ் கேன்ஸ் பக்கம் உட்காந்துட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். வாழ்க்கையே அவனை ஏமாத்திட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் ஃபேமிலியை சேவ் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தினது, மவுண்ட் பக்கன் இன்சிடென்ட் எல்லாம் நினைவு வருது. எவ்வளவு ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலும் சில விஷயங்கள் இன்னும் கைவிட்டு போகுதுன்னு நினைக்கிறான். அவன் மெதுவா எழுந்து நிக்கிறான். நான் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண இதுவரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் மனசுக்குள் சொல்லிக்கிறான். அவன் கையில இருந்த ரிங்கை டைட்டா பிடிக்கிறான். மாலியே என் ஃபியூச்சர்ல இருந்து டிஸப்பியர் ஆக விட மாட்டேன்னு முடிவு பண்றான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஒர்க் ஷாப் மாதிரி பில்டிங்குள்ள ஜான் வியர்வை துடிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட் ஆர்டர் டைமுக்குள் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் ஸ்லீப்பை குறைச்சாதான் டைமுக்கு முடியும்னு சொல்றான். அந்த நேரத்துல லாரா கிளாஸ் எடுத்துக்கிட்டு அவன் பக்கம் வரா. ஜான் கிளாஸ் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சிரிக்கிறான். லாரா என்னன்னு கேக்குறா. ஜான் சும்மா ஜோக்குன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் ட்ரை பண்றான். அந்த நேரத்துல டேபிள் மேல இருந்த ஃபோன் ரிங் ஆகுது. ஸ்கிரீன்ல மேத்யூ நம்பர் தெரியும். ஜான் கால் அட்டன் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறான். மேத்யூ வார்னிங் இல்லாம கால் பண்ணதுக்கு சாரி சொல்றான். ஜான் உடனே நேரா சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேக்குறான். மேத்யூ அவன் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். ஜான் ஷெல்ஃப்ல இருந்த போஷன் பாட்டில்ஸ் பக்கம் பார்த்துட்டு யோசிக்கிறான். சீன் மீண்டும் ஷிஃப்ட் ஆகுது. பேக்யார்ட்ல கேர்ள்ஸ் மேனா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீனா ஒரு பெரிய ட்ரீ ரூட்டுக்கு மேனா ரேப் பண்றான். ஃபிங்கர் ஸ்னாப் பண்ணதுமே அந்த ட்ரீ வேருடன் தரையிலிருந்து பீக்கப்பட்டு வருது. ரூட்ஸ் நீலஞ்சி நான்சி பக்கம் போக ஆரம்பிக்குது. நான்சி டென்ஷனா ரெடி ஆகுறா. அவன் மேல ஜம்ப் பண்ணி மேனா யூஸ் பண்ணி ரூட்ஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். நூனா அமைதியா அப்சர்வ் பண்றான். நான்சி டாட்ஜ் பண்ற ஸ்பீட கவனிக்கிறான். அடுத்த செகண்ட்ல ரூட்ஸ் நான்சி லெக்ஸை பிடிச்சி நூனா பக்கம் இழுக்க ஆரம்பிக்குது. நான்சி டர்னேடோ மாதிரி ஃபோர்ஸுக்கு எதிரா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றான். இன்னும் நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு அவளுக்கே புரியுது. அந்த நேரத்துல டார்னேடோக்குள்ள ஏதோ ஒன்னு பியர்ஸ் பண்ற மாதிரி தெரியும். நான்சி மனா சர்ஃப் போர்டை சமன் பண்ணி வெளியே ஃப்ளை ஆகுறா. அவ ட்ரைனிங் கஷ்டம்னு சொல்றா. நூனா இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு என்கரேஜ் பண்றா. நூனா ராட ஸ்விங் பண்றா. வேர்ல்விண்ட் உருவாகி நான்சிய தரைக்கு இழுக்க ஆரம்பிக்குது. நான்சி பேலன்ஸ் இழந்து கீழே விழுதா. உடனே மனா ஜெல்லி சமன் பண்ணி கிரவுண்ட்ல சாஃப்ட் பேடு மாதிரி உருவாக்குறா. அதுல சேஃபா லேண்ட் ஆகுறா. அவள் மீண்டும் எழுந்து நூனா பக்கம் ஓடுறா. மனா ஃப்ராக்மெண்ட்ஸை சமன் பண்றா. நூனா அவளோட இமேஜினேஷனை நோட்டீஸ் பண்றா. ஆனா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவுன்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல ரூட்ஸ் மீண்டும் நான்சி லெக்ஸை பிடிச்சு மேல தூக்க ஆரம்பிக்குது. நான்சி ஸ்ட்ரகிள் பண்றா. கடைசியில கிவ் அப் பண்றா. நூனா அவளை பிரைஸ் பண்றா. ஆனா கீழே இறக்க மாட்டேன், இது ட்ரைனிங் பார்ட்னு சொல்றா. அந்த நேரத்துல நூனா ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஸ்கிரீன்ல டேடு நேம் தெரியும். அவள் கால் பார்த்த உடனே முகம் சீரியஸா மாறிடுது. ஏன்னா டேட் அவளை யூஸ்வலா ப்ராப்ளம் இல்லாம கால் பண்ண மாட்டான். அவள் மனசுக்குள்ள மீண்டும் ஏதாவது பெரிய பிரச்சனையாச்சான்னு நினைக்கிறா. வெளியே இருட்ட ஆரம்பிச்சிருக்கும். டேட் வீட்டுக்குள்ள சூட்கேஸை ஓபன் பண்ணி வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொன்றையும் செக் பண்றான். எல்லாம் சரியா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி சூட்கேஸை க்ளோஸ் பண்றான். அவன் எழுந்து ஷர்ட் காலரை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறான். மிரர் முன்னாடி நின்னுட்டு தன்னோட பாடியை பார்க்கறான். முன்னாடி இருந்த ஷேப் இப்போ இல்லைன்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறான். அந்த நேரத்துல பழைய நினைவுகள் மனசுல வர ஆரம்பிக்குது. யங் வயசுல ஸ்ட்ரீட்ல 2 ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டு நடந்து போயிருந்தான். கிரவுடுக்குள்ள மெல்லி குரல் கேக்குது. அவள் யாரோ ஒருத்தன் தன்னை டச் பண்ணினான்னு கோவமா சொல்றான். அந்த கைய 2 ரவுடிஸ் பிடிச்சு நிறுத்துறாங்க. டேட் அமைதியா மெல்லி பக்கம் போய் ஐஸ்கிரீம் அவளை கையில கொடுக்கறான். அப்புறம் அந்த கைய நேரா பார்த்துட்டு நிக்கிறான். அவன் பயந்துட்டு எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்றான். ஆனா டேட் அதை கேட்கவே மாட்டான். அவன் ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு ஒரு பெண்ணை இப்படி ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வார்னிங் மாதிரி பார்க்கறான். அடுத்த செகண்ட்ல ஒரே பஞ்சில அந்த கைய தூரத்துக்கு தூக்கி போடுறான். பிளட் ஸ்பிளாஷ் ஆகி மெல்லி கையில இருந்த ஐஸ்கிரீம் மேல விழுது. கிரவுடுல இருந்தவங்க டேடு ஸ்ட்ரென்த்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மெல்லி அவனை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்றான். டேடு கொஞ்சம் ஷையா சிரிக்கிறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. சிசிலியன் மாஃபியா மீட்டிங் ரூம்ல பெரிய டேபிளை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பிக் மதர் பவர் அக்செப்ட் பண்ணணும்னு பேசுறாங்க. பலர் அதுக்கு அக்ரி இல்லாம கோபப்படுறாங்க. வேற யாரோ ரூல் பண்றதை ஏற்க முடியாதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிங் லீடர் சைலன்ஸ் கேட்டு அனௌன்ஸ் பண்றான். மாஃபியா பாசஸ் சில்ட்ரன் அலையன்ஸை கிரியேட் பண்ணணும்னு.
அத கேட்ட உடனே ரூம்ல மர்மர் அதிகமாகுது. பலர் எதிர்ப்பு சொல்றாங்க. லீடர் எக்ஸ்பிளைன் பண்றான், இது பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி யூனியன், ஃபேமிலிக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு. அவன் நேரா மெல்லி பக்கம் திரும்பி நியூஸ் சொல்றான், வேற மாஃபியா ஃபேமிலி சன் கிட்ட அவள் மேரேஜ் பண்ணணும்னு. அத கேட்ட உடனே மெல்லி முகம் கோவத்தால மாறிடுது. டிசிஷனை ரீகன்சிடர் பண்ண சொல்றான். ஆனா ரூம் சைலண்டா இருக்கும். அந்த குரூமாக சொல்லப்பட்டவன் கிளப்ல கேர்ள்ஸ் கூட கேஷுவலா இருக்கிறான். மெல்லி அப்பா அவனை மேரி பண்ணி சைல்டு பெறணும்னு இன்சிஸ்ட் பண்றார். அதுக்கு மெல்லி கடுமையா ரியாக்ட் பண்றான். அவர்கள் பேசுறது ஒரு சைல்டு பற்றி, 2 பவர்ஃபுல் பிளட் லைன் கம்பைன் ஆகி ஸ்ட்ராங்கர் ஏர் உருவாகணும்னு. சபார்டினேட்ஸ் கூட அந்த ஐடியா சப்போர்ட் பண்றாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் சைல்டு ஃபேமிலிக்கு ஃபியூச்சர் பவர் ஆகும்னு பேசுறாங்க. மெல்லி டிஸ்கஸ்டா ஃபாதர் பக்கம் பார்க்கறா. இது ஃபேமிலிக்காகன்னு அவர் இன்சிஸ்ட் பண்றார். அவள் கோபத்துல சேர்ல இருந்து எழுந்து டிஸ்அக்ரிமெண்ட் சொல்றா. ஆனா ரூம்ல இருந்த எல்லாரும் பிரஷர் கொடுக்கறாங்க. ஃபேமிலி ஃபியூச்சரை நினைச்சு அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. மெல்லி தன்னோட பிரதர் பக்கம் பார்க்கறா. ஆனா அவன் அமைதியா நிக்கிறான். அவள் முழுக்க ஹோப்லெஸ்ஸா தலைய குனிஞ்சு சைலண்டா அக்ரி பண்றா. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போறாங்க. மெல்லி மட்டும் டேபிள் அருகே உட்கார்ந்துருக்கிறான். பின்னாடி டேட் நின்னுட்டு இருக்கான். இருவருக்கும் சைலண்ட் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்குது. நைட் ஆகிடுது. கார்ட்ஸ் ரூம் வெளியே டியூட்டியில இருக்காங்க. டேட் விண்டோ பக்கம் நின்னுட்டு என்ன மனசுல இருக்கு சொல்லும் கேட்கறான். மெல்லி தலைய குனிஞ்சிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறான். டேட் அவள் முன்னாடி முட்டி போட்டு அவ கைய பிடிக்கிறான். அதுக்கப்புறம் மெல்லி கண்ட்ரோலை இழந்து அழ ஆரம்பிக்கிறான். என்ன பொருளை மாதிரி யூஸ் பண்ண வேண்டான்னு கத்துறான். அவள் குழந்தையையும் இந்த டீலுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி உடைந்து போறான். டேட் அவ கைய பிடிச்சுக்கிட்டு அவளை நேரா பாக்குறான். அவன் மெதுவா அவ கைய கிஸ் பண்ணி என்னோட கூட கிளம்பி வான்னு சொல்றான். மெல்லி கண்ணீர் நிறைந்த கண்களோட மீள பாத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆஃபர் கேட்ட உடனே அவன் மனசுல ஹோப் திரும்ப வர ஆரம்பிக்குது. விண்டோ ஓப்பனா இருக்கும். கர்டன் காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். சீன் ஷிஃப்ட் ஆகுது. டேட் ஃபோன் மூலம் லொகேஷன் ட்ராக் பண்ணி மாலி எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறான். நான் அவளை கண்டிப்பா சேவ் பண்ணுவேன்னு முடிவு பண்றான். அவன் டோர் ஓபன் பண்ணி உள்ளே வர்றான். அங்க என்ட்ரன்ஸ்ல மேத்யூ நின்னுட்டு இருக்கான். டேட் அவனை பார்த்துட்டு கொஞ்சம் காஷியஸ் ஆகுறான். மேத்யூ அவன் முன்னாடி நின்னுட்டு நேரா பாக்குறான். நானும் வர்றேன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். நைட் ஹைவேல ஒரு கார் மட்டும் வேகமா போயிட்டு இருக்கும். மேத்யூ விண்டோ வழியா வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேட் டிரைவ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள யோசிக்கிறான். மேத்யூ ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங் பிளேயர் ஆகுவான்னு தெரியும். ஆனா இப்போ போற இடம் டேஞ்சரஸ். அவனை இந்த ஃபைட்குள்ள இழுக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. டேட் திரும்பி மேத்யூவை பார்த்துட்டு, இப்பவும் லேட் ஆகல, நீ திரும்பி போகலாம், நாம போற இடம் சேஃப் இல்லைன்னு சொல்றான். மேத்யூ காமா அவனை பார்த்துட்டு, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்றான். டேட் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மேத்யூ உடனே, நாம இதை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம், நாம சேர்ந்து போறோம்னு சொல்றான். டேட் ரோட் பக்கம் திரும்பி சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சிரிக்கிறான். சரி, இனிமேல் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஃபோன் ஸ்கிரீன்ல மேலி லொகேஷன் தெரியும். மேத்யூ அதை பார்த்துட்டு, அவள் எங்க இருக்கிறான்னு எக்ஸாக்டா தெரியுமான்னு கேட்கறான். டேட் அவளோட ஃபோன் சிக்னல் தேங்க்ஸ்ல ட்ராக் பண்ணிட்டேன்னு சொல்றேன். மேத்யூ விண்டோ வழியா ஒரு பில்டிங் பக்கம் காட்டுறான். அது ஆலிஸ் ஹோட்டல்னு சொல்றான். டேட் அவனை பார்த்துட்டு, ஆமர் போட்டுக்கலாமே, டேஞ்சரஸ் பிளேஸ் இதுன்னு கேட்கறான். மேத்யூ நைஃபை எடுத்துட்டு சைட்ல இருந்து போர்ஷன் பெல்ட்டை செக் பண்றான். போடணும் தான், ஆனா இந்த சைஸ் எனக்கு ஃபிட் ஆகாது, ஹெவி எக்யூப்மெண்ட் போட்டா மூவ் பண்ண கஷ்டம்னு சொல்றேன். அவன் வயல்களை செக் பண்றான். ஷேடோ ஸ்பைடர் வெனம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றான். டேட் அவனை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள யோசிக்கிறான். இது சாதாரண ரெஸ்கியூ இல்ல, வார் மாதிரி சிச்சுவேஷன். ஆனா மேத்யூ ஃபேஸ்ல டென்ஷனே தெரியல. மேத்யூ கழுத்துல செயின்ல இருந்த ரிங்க பிடிச்சு பார்க்கறான். நீ கொடுத்த ரிங் நான் எடுத்துட்டேன்னு சொல்றான். டேட் உடனே அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்கறான். மேத்யூ ரிங்க கையில புடிச்ச உடனே மானா ஆறா வெளிவர ஆரம்பிக்குது. தெரியும்னு சொல்றான். மானா ஆம்பிளிஃபை பண்ற வெட்டிங் ரிங் ஐடியா ரொம்ப ஸ்மார்ட், மேலி இதை உருவாக்குனது ஜீனியஸ்னு சொல்றான். அந்த நேரத்துல மேத்யூ மனசுல பழைய மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. அண்டர் வாட்டர் ஏன்ஷியன்ட் பில்டிங், டெட் மான்ஸ்டர் பாடி, அபிஸ் மிஷன், யூரோப் அலையன்ஸ் விக்டரி, பிளாக் டஞ்சன்ல இருந்து சர்வை பண்ணி வந்த பிளேயர்ஸ். உலகமே இம்பாசிபிள்னு நினைச்ச விஷயத்த அவங்க ப்ரூவ் பண்ணுனது நினைவு வருது. பிளேயர்ஸ் மிஷன் ரிப்போர்ட் புக்கை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஆனா அந்த பிளட்டி பேஜஸ்குள்ள இருந்த ட்ரூத் டிஸ்கஸ்டிங்கா இருந்ததுன்னு மேத்யூ நினைச்சுக்கிறான். இட்டலி பிளேயர்ஸ் மெரான் ஃபேமிலி நேம் எடுத்தது, ஸ்ட்ராங் டிஎன்ஏ கிரியேட் பண்ண உமன் யூஸ் பண்ணப்பட்டாங்க. அந்த சிஸ்டம் பற்றி நினைச்சதும் மேத்யூ உள்ளுக்குள்ள கோவப்படுறான். அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் கிளியர், ரிக்ரெஷனுக்கு முன்னாடி டேட் மேலிய சேவ் பண்ண முடியல. அந்த ரிக்ரெட் இன்னும் அவனை ஃபாலோ பண்ணுது. கார் ரோட் சைட்ல ஸ்டாப் ஆகுது. டேட் இன்ஜின் ஆஃப் பண்ணி
வந்துட்டோன்னு சொல்றான். இருவரும் கார்ல இருந்து இறங்குறாங்க. டேட் மேத்யூ பக்கம் பார்த்துட்டு இந்த டிசிஷனுக்கு பின்னாடி ரிக்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். அந்த நேரத்துல பிசினஸ் சூட் போட்ட 2 கார்ட்ஸ் அவங்கள பார்த்துட்டு மாக்கரியா பேசுறாங்க. இவங்க யாரான்னு கேலி பண்றாங்க. மேத்யூ காமா, ரிக்ரெட் பண்றது இந்த மாதிரி கைஸ் தான்னு சொல்றான். கார்ட்ஸ் முன்னாடி வந்து இது பிரைவேட் ஏரியா, கிளம்புங்கன்னு கத்துறாங்க. டேட் மெதுவா மேத்யூ பக்கம் திரும்பி ரெடியா கேக்குறான். மேத்யூ தலையசைக்கிறான். அடுத்த செகண்ட்ல இருவரும் ஒரே நேரத்துல ஜம்ப் பண்றாங்க. கார்ட்ஸ் ரியாக்ட் பண்றதுக்குள்ள அவங்கள தூக்கி அடிச்சு சைடுக்கு எறிறாங்க. சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஹோட்டல் ரூம்குள்ள சூசன் கவுச்ல உட்காந்து ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கான். எதுக்குடா முழு ஹோட்டலையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு கேக்குறான். ஒரு சபார்டினேட் பின்னாடி நின்னுட்டு ஏதாவது ரீசன் இருக்கும்னு சொல்றான். சூசன் சஸ்பிஷியஸா நம்ம மீட்டிங் தெரியறனாலே இதை பண்றது ஸ்ட்ரேஞ்ச்னு சொல்றான். மேலி சைடுல உட்காந்து ஹேரை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு உன்ன மாதிரி இடியட்ஸை பிடிக்கல போலன்னு சார்காஸ்டிக்கா சொல்றான். சூசன் கோபமா அவளை திட்டுறான். ஒரு சபார்டினேட் மிஸ் மேலி இங்க இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். சூசன் சிரிச்சிட்டு நியூஸ் கிளிப்பை நினைச்சுக்கிறான். மேலி, டேட், ஆனா ரெஸ்கியூ நியூஸ். நானும் நம்பல, நியூஸ்ல பார்த்ததால தான் தெரிஞ்சதுன்னு சொல்றான். அவன் ஆல்பர்ட் பக்கம் திரும்புறான். ஆல்பர்ட் டேப்லெட்ல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். சூசன் அவ இங்க இருக்கிறது அவளோட பிரதர் கன்ஃபார்ம் பண்ணான்னு சொல்றான். மேலி சிரிச்சிட்டு ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு பேர் கொரியா வர்றது ஃபன்னி இல்லையான்னு கேட்கறான். உங்களுக்கு ஷேம்னு ஃபீலிங்கே இல்லையான்னு நேரா கேட்கறான். சூசன் பாட்டில புடிச்சுக்கிட்டு கோபமா எழுந்து அவள் பக்கம் நடக்கிறான். பிரின்சஸ் வேலண்டைன் கொஞ்சம் அமைதியா உட்கார முடியாதான்னு கேட்கறான். அவன் அருக வந்து அவ ஷோல்டரை பிடிக்கிறான். நாங்க உன்னை டச் பண்ணலன்னா அது பிட்டி கிடையாதுன்னு சொல்றான். வேணும்னா இதற்குள்ளே வேற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போன்னு கேவலமா பேசுறான். மேலி உடனே அவன் கையை தட்டி விட்டு பைத்தியம்னு சொல்றா. அடுத்த செகண்ட்ல அவன் முகத்துல ஸ்பிட் பண்றா. ரூம் முழுக்க சைலண்ட் ஆயிடுது. சூசன் கோவத்துல ஃபேஸ் ட்விஸ்ட் ஆகுது. நீ சாகணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குன்னு கத்துறான். அவன் கை தூக்குற நேரத்துல திடீர்னு லைட்னிங் மேஜிக் ரூம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. சூசன் உடனே ஃப்ரீஸ் ஆகுறான். ஃபியரா ஆல்பர்ட் பக்கம் திரும்புறான். ஆல்பர்ட் சேர்ல இருந்து மேல பார்த்துட்டு கண்கள்ல கொல்லவெறி தெரியும். சூசன் உடனே கைய பின்னாடி எடுக்கிறான். பிரதர்லி லவ் டேஞ்சரஸ்டான்னு ஜோக் பண்றான். அவன் ஃபோர்ஹெட்ல இருந்த ஸ்பிட்டை தொடச்சிக்கிட்டு ரூமை விட்டு வெளியே போறான். ஆல்பர்ட் சீரியஸா அவனை பார்த்துட்டு இருக்கான். மேலி கால்களை கிராஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு 24 hour ஸ்டோர்ல இருந்து ஃபுட் வேணும்னு கேஷுவலா சொல்றான். ஆல்பர்ட் சப்பார்டினேட் டாமை கூப்பிடுறான். டாம் மெய்டு கிட்ட சொல்லலாமேன்னு கேட்கறான். ஆல்பர்ட் டெட்லி லுக்க கொடுக்குறான். என் சிஸ்டர் கேட்டா வாங்கிட்டு வான்னு சொல்றான். டாம் உடனே பயந்து ஓகே சொல்லிட்டு வெளியே போறான். ரூம்ல ஆல்பர்ட்டும் மேலியும் மட்டும் இருக்கிறாங்க. மேலி எழுந்து வெளியே போக முயற்சி பண்றா. ஆல்பர்ட் ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினைவூட்டுறான். மேலி சோகமா சிரிச்சிட்டு நீ இன்னும் டாக்ட் கற்றுக்கலையான்னு கேக்குறா. அடுத்த செகண்ட்ல டோர் ஓபன் பண்ணி வெளியே ஓடுறா. பாத்ரூம் போறேன்னு கத்துறா. ஆல்பர்ட் காதை புடிச்சுக்கிற அளவுக்கு அவ சத்தமா கத்துறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. பாத்ரூம்குள்ள மேலி தனியா உட்காந்துருக்கிறா. டேட் அவ கைய புடிச்சு உலகத்தையே எதிர்க்க வேண்டி இருந்தாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னது நினைவு வருது. அவன் என்னோட கூட கிளம்பி வான்னு சொன்ன மொமெண்ட் நினைவு வருது. அவன் மெதுவா அவன் பேரை சொல்ல முயற்சி பண்றான். ஆனா கண்ணீர் வந்துருது. அவன் முகத்தை கைகள்ல மறைச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள சூசன் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சர்வன்ட்ஸ் கிட்ட கால் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு அவன் பாடி ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. பின்னாடி கில்லிங் இன்டென்ட்டை உணர்றான். அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஸ்வாட் பிடிச்ச மேத்யூ வேகமா அவன் மேல பாயிறான். சூசன் கை வச்சு அட்டாக்க பிளாக் பண்றான். ஆனா ஃபோர்ஸ் அதிகமா இருந்ததால வாலுக்கு பின்னாடி தூக்கி போயிடுறான். அவன் தரையில விழுந்து நெக்க ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு மேல பார்க்கறான். மேத்யூ கோல்டா நின்னுட்டு இன்னைக்கு உன் லக்கு ஸ்ட்ராங்னு சொல்றான். சூசன் ஷாக்கா நீயான்னு கத்துறான். மேத்யூ ஸ்வாட் ஸ்விங் பண்ணி முதல்ல பேண்ட்டை சரி பண்ணிக்கோன்னு சொல்றான். அவன் இன்னொரு அட்டாக்குக்கு ரெடியாகி உனக்கு சில செகண்ட்ஸ் தான் டைம்னு வார்னிங் கொடுக்குறான். நூனா சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பா. மேத்யூ மேஜிக் சர்க்கிள் நடுவில் நின்னுட்டு இருக்கான். அவள் ஆக்சிலரேஷன் ஸ்பெல் யூஸ் பண்ணி அவன் ஸ்பீட் அதிகரிக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஸ்பெல் கேஸ்ட் பண்ணி மசில் ஸ்ட்ராங்கராக பிசிக்கல் பவரை பூஸ்ட் பண்றா. அதோட டிஃபென்ஸ், ரெஸ்டோரேஷன், மேனா ரெஸ்டோரேஷன், மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு பிறகு ஒன்று கேஸ்ட் ஆகுது. மேத்யூ முழுக்க மேஜிக் ஆரால மூடப்பட்டு நின்னுட்டு இருக்கான்.
ரிச்சுவல் முடிஞ்சதும் நூனா ஆழமா மூச்சு விட்டுட்டு ஸ்பெல்ல ஸ்டாப் பண்றா. மேத்யூ அவளை பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்றான். ஆனா உடனே ஹோட்டல் கெஸ்ட்டை பத்தி கேட்கறான். ஃபைட் நடக்கும்போது இன்னசென்ட் பீப்புள் டேமேஜ் ஆயிடுமோன்னு கவலைப்படுறான். நூனா சிரிச்சிட்டு அதை பத்தி டென்ஷன் வேண்டாம், கவர்மெண்ட் ஆல்ரெடி ஹோட்டல் எவாக்குவேஷன் ஆர்டர் கொடுத்துருக்குன்னு சொல்றா. அதை கேட்டதும் மேத்யூ பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சின்ன ரிலீஃப் ஃபீல் பண்றா. அங்கிள் ஜான் கொடுத்த போர்ஷன்ஸ், நூனா கேஸ் பண்ண என்ஹான்ஸ்மெண்ட், இப்போ எல்லாமே ரெடின்னு மனசுக்குள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அந்த நேரத்துல ரெஸ்ட் ரூம்குள்ள சூசன் ஃப்ளை சரி பண்ணிக்கிட்டு கோவத்துல மேத்யூ பக்கம் சார்ஜ் ஆகுறான். மேனா ஃபுல்லா ஃபிஸ்ட்ல கேதர் பண்ணி முகத்துல அடிக்க ட்ரை பண்றான். ஆனா மேத்யூ காமா டாஜ் பண்றான். சூசன் கை வால்ல மோதி கான்கிரீட் உடஞ்சு செதறிடுது. மேத்யூ வால் சப்போர்ட் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி மேலிருந்து ஸ்ட்ரைக் பண்றான். எனக்கு என்எஃப் போர்ஷனும் பஃப்பும் இருக்கு, இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன்னு உள்ளுக்குள் நினைக்கிறான். சூசன் முகத்துல ஃபியரும் ஆங்கரும் மிக்ஸ் ஆகுது. மேத்யூ அவனை பார்த்துட்டு ஃபுல் பவர்ல ஃபைட் பண்ணணுமான்னு ப்ரொவோக் பண்றான். சூசன் உடனே மேஜிக் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். மேத்யூ ஸ்வாட ஸ்விங் பண்றான். ஷீல்டு மேல கிராக் உருவாகுது. சூசன் பின்னாடி தடுமாறுறான். இது ஸ்ட்ரீட்ல ஃபைட் பண்ண அந்த சேம் மேத்யூ இல்லைன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. மேத்யூ லெஃப்ட் சைட்ல இருந்து வேகமா வந்து கிக் அடிக்கிறான். சூசன் வால்க்கு பலமா போய் மோதி இரும்புறான். அவன் மீண்டும் ஷீல்ட சமன் பண்றான். நேரோ ரெஸ்ட் ரூம் ஸ்பேஸ்ல மூவ் பண்ணவே முடியாம ஸ்ட்ரகிள் பண்றான். மேத்யூ பிரஷரை விடாம தொடர்ந்து அட்டாக் பண்றான். ஸ்வாடையும் டேகரையும் யூஸ் பண்ணி ஷீல்டு மேல ரிப்பீட்டட் ஸ்ட்ரைக் கொடுக்கறான். கிராக் இன்னும் அதிகமா பரவ ஆரம்பிக்குது. சூசனுக்கு இங்க நிக்க முடியாதுன்னு புரிஞ்சிடுது. ஷீல்ட டிராப் பண்ணி டாஜ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்ததும் கன் எடுத்துட்டு மேத்யூ பக்கம் ஏம் பண்றான். மேத்யூ இன்ஸ்டிங்க்டா ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். ஷாட் வரும்னு நினைக்கிறான். ஆனா சூசன் சடனா திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். மேத்யூ கத்திக்கிட்டு அவனை சேஸ் பண்றான். ஸ்வாட்ல எனர்ஜியை கேதர் பண்ணி பெரிய ஸ்லாஷ் விடுறான். வேவு மாதிரி எனர்ஜி எக்ஸிட் பக்கம் பாயுது. சூசன் வெளியே வந்துட்டு ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். ஆனா எனர்ஜி பிளாஸ்ட் ஷீல்ட உடஞ்சு ஃபிராக்மெண்ட்ஸ் ஃபேஸ்ல பட்டு கட்ஸ் உருவாகுது. சூசன் கோபத்தோட ஹோட்டல் எக்ஸிட் பக்கம் ஓடுறான். மேத்யூ பின்னாடி ஓடிக்கிட்டு இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். சூசன் கன் எடுத்துட்டு திரும்பி ரன் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். புல்லட்ஸ் எல்லாம் மேத்யூ டாஜ் பண்றான். இன்னைக்கு உன்னோட ஃபியூனரல் தான்னு சொல்றான். அவன் பெல்ட்ல இருந்த எல்லோ போஷன் எடுத்துட்டு முழுக்க குடிக்கிறான். போஷன் எஃபெக்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபைட்டை முடிக்கணும்னு அவன் தெரிஞ்சிருக்கும். சூசன் அதை பார்த்துட்டு அமாண்டா பேசின போஷன் இதுதானோன்னு நினைக்கிறான். இந்த கிட்டு ரொம்ப டேஞ்சரஸ், முன்னாடியே கில் பண்ணிருக்கணும்னு உள்ளுக்குள் வருத்தப்படுறான். சூசன் சுற்றி பார்த்துட்டு எஸ்கேப் ரூட்டை தேட ஆரம்பிக்கிறான். 18th ஃப்ளோருக்கு போக டைம் இல்லைன்னு புரிஞ்சிடுது. அந்த நேரத்துல கிளாஸ் வால் பின்னாடி கிச்சன் நைவ்ஸ் இருப்பதை கவனிக்கிறான். உடனே வெப்பன் கிடைக்கும்னு நினைச்சு அந்த பக்கம் மூவ் ஆகுறான். மேத்யூ புரோக்கன் விண்டோ பக்கம் ஓடிக்கிட்டு வர்றான். அடுத்த செகண்ட்ல நைஃப் வேகமா அவன் பக்கம் பறக்குது. லாஸ்ட் செகண்ட்ல டாஜ் பண்ணுறான். நைஃப் அவன் முகத்துக்கு அருகே பறந்துச்சு போகுது. மேத்யூ பார்வை உடனே ஹார்ட் ஆகுது. இன்னொரு நைஃப் வரும்போது ஸ்வோர்ட்ல பிளாக் பண்ணுறான். கொலிஷன்ல எனர்ஜி ஷாக் வேவ் உருளாகி சுற்றி இருந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சிதறிடுது. சூசன் பயந்த கண்களோட நீ என்னடான்னு கேக்குறான். மேத்யூ காமா நின்னுட்டு உன்னை முடிக்க வர்றவன்னு சொல்லுறான். அவன் மீண்டும் டேஷ் பண்ணி ஷீல்டு மேல அட்டாக் பண்ணுறான். புதிய கிராக் உருவாகுது. சூசன் ஸ்மைல் பண்ணி உன் ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறான். அடுத்த செகண்ட்ல சூசன் சடனா மேத்யூ கைப்பிடிச்சு ட்விஸ்ட் பண்ணுறான். ஸ்வோர்டிய ஃபோர்ஸா பறிச்சுட்டு மேல தூக்குறான். வெப்பன் இல்லாம ஃபைட் பண்ண முடியாதான்னு கேலி பண்ணுறான். அந்த நேரத்துல மேத்யூ காலடி கீழே டார்க் எனர்ஜி பரவ ஆரம்பிக்குது. பிளாக் சர்க்கிள் மாதிரி ஆரா உருவாகுது. ரெஸ்ட்லெஸ் சோல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ரெஸ்ட்லெஸ் சோல்ஸ் டார்க் எனர்ஜி வேர்ம் மாதிரி சூசன் பக்கம் பறக்க ஆரம்பிக்குது. அவன் மானா அப்சார்ப் ஆக ஆரம்பிக்குது. பேனிக்கா டாஜ் பண்ண முயற்சி பண்றான். இது மானா டிவாவரபிலிட்டியான்னு பயந்துட்டு கத்துறான். அவன் மேல பார்த்த நேரத்துல மேத்யூ ஹெவன்லி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல மேலிருந்து டைவ் பண்றான். அடுத்த செகண்ட்ல ஸ்வோர்ட் காம்போ ரெயின் மாதிரி விழ ஆரம்பிக்குது. பாடி முழுக்க தொடர்ச்சியா ஸ்ட்ரைக் ஆகுது. மேனியாக் டான்ஸ் மாதிரி நான் ஸ்டாப் அட்டாக் கொடுக்கறான். சூசன் பிளாக் பண்ணவே கஷ்டப்படுறான். சேர் ஸ்டேபிள்ஸ் எல்லாம் சிதறி புரண்டு போயிருக்கும். இருவரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி மீண்டும் ஃபைட் ஸ்டான்ஸ்ல நிக்கிறாங்க. சூசன் பிரெடிட்டர் ஸ்மைல் கொடுக்கறான். ஒவ்வொரு அட்டாக்கும் நீ வீக் ஆகுறேன்னு ப்ரொவோக் பண்றான். மேத்யூ கிரின் பண்ணி மேல பார்த்துட்டு அப்படியா, அப்போ உன்னோட கரேஜ் எங்க போச்சு நீ கேக்குறான். ஆல்பர்ட் க்ளோஸ் டோர் முன்னாடி நின்னுட்டு இருக்கான். உள்ள வேலண்டைன் இருக்கிற ரூமைய பார்த்துட்டு வேலண்டைன்னு கூப்பிடுறான். ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவன் கார்னர் திரும்பி நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், ஏதாவது வேணும்னா இன்டர்காம் யூஸ் பண்ணு, இல்ல டாம் கிட்ட கேள்னு சொல்லிட்டு வெளியே வரான். டோருக்கு வெளியே நின்னுட்டு கண்களை மூடி கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். கிளாஸஸை சரி பண்ணிக்கிட்டு நாம ரொம்ப நாளாச்சு சந்திச்சுன்னு மெதுவா சொல்லுறான். அந்த நேரத்துல டேட் அவன் பக்கம் நடந்து வரான். தலையை தூக்கி பார்க்கறான். கண்களில் நேரா கில்லிங் இன்டென்ட் தெரியும். என்னோட மலியை எங்கன்னு கடுமையா கேட்கறான். ஆல்பர்ட் கோபமா அவனை பார்த்துட்டு டோர்ல இருந்து விலகி மெதுவா முன்னாடி நடக்கிறான். நீ மலியை எடுத்ததுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அது டெத்னு சொல்லுறான்.
அவன் கையை தூக்கி ஆனா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், வேலண்டைன் கிட்ட திரும்பி போன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ள டேட் நக்கிள் டஸ்டர்ல பஞ்ச் அடிக்கிறான். வால் பின்னாடி உடஞ்சு ஆல்பர்ட் தூக்கி போயிடுறான். நான் வெயிட் பண்ண மாட்டேன்னு டேட் கோல்டா சொல்லுறான். ஆல்பர்ட் உடனே கன் எடுக்கிறான். டேட் இன்டென்ஷன் புரிஞ்சு வெப்பனை எய்ம் பண்றான். இருவரும் ரெடி ஸ்டான்ஸ்ல நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஃபைட் மீண்டும் மேத்யூ பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. மேத்யூ வாயிலிருந்த பிளட்டை துடைச்சிக்கிட்டு சூசன் சொன்ன உன்னோட கரேஜ் எங்கேன்னு லைனுக்கு பதில் சொல்றான். அவன் இன்னொரு எலிக்சர் முழுக்க குடிச்சிட்டு எல்லாம் இன்னும் சரியா இருக்குன்னு சொல்றான். அந்த பாட்டில பின்னாடி தூக்கி எரிஞ்சிட்டு உன்னோட கரேஜ் தான் காணாம போயிருக்கு போலன்னு ப்ரொவோக் பண்ணுறான். சூசன் கோபமா ஸ்வாட ஸ்விங் பண்ணுறான். எனர்ஜி வேவ் மேத்யூ பக்கம் பாயுது. மேத்யூ கஷ்டமா பிளாக் பண்ணுறான். அந்த எனர்ஜி ஸ்வாட் பிளேட் வழியா மேலே ஏறி அவனை பின்னாடி தளருது. ஆனா அவன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். அவன் சர்ப்ரைஸா சூசன் பக்கம் பார்க்கறான். அவன் அருகே உல்ஃப் மாதிரி மான்ஸ்டர்ஸ் தோன்ற ஆரம்பிக்குது. சூசன் சிரிச்சுட்டு உன்னோட பவர்ஸ் மட்டும் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லுறான். ட்ரிங்கை குடிச்சதுக்கப்புறம் வீக் ஆயிட்டியான்னு கேரி பண்ணுறான். அடுத்த செகண்ட்ல அந்த டாக்ஸ் மேத்யூ பக்கம் பாய ஆரம்பிக்குது. சூசன் என் டாக்ஸ் கூட விளையாடுன்னு சொல்லுறான். மேத்யூ ஜம்ப் பண்ணி ஸ்வாட ஸ்விங் பண்ணுறான். நீடில் மாதிரி எனர்ஜி அட்டாக் டாக்ஸ் மேல போகுது. ஆனா அது பெரிய எஃபெக்ட கொடுக்கல. அவன் உடனே ஸ்வாட் மேல மேனா கான்சென்ட்ரேட் பண்ணுறான். எனர்ஜி நீலஞ்சு ஸ்பியர் மாதிரி உருவாகுது. பாயிண்ட் பிரேக் த்ரூ யூஸ் பண்ணி வேகமா சூசன் பக்கம் பாயிறான். அதுக்கப்புறம் மேனியாக் டான்ஸ் மாதிரி தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறான். பாடி முழுக்க காம்போ அட்டாக்ஸ் விழுது. சூசன் ஹிட் ஆகுறான். ஆனா உடனே கன் எடுத்து 2 ஷாட்ஸ் ஃபயர் பண்றான். புல்லட் மிட்டேர்ல ஸ்பீடா பாயுது. மேத்யூ ஷீல்டு யூஸ் பண்றான். ஆனா ஒரு புல்லட் ஷீல்ட துளைச்சு ஷோல்டர்ல பட்டு விடுது. இருவரும் காரிடார் ஆப்போசிட் சைட்ல நின்னுட்டு ஹெவியா மூச்சு விடுறாங்க. மேத்யூ ஷோல்டரை புடிச்சுக்கிட்டு பெயின் தாங்குறான். சூசன் சோடையும் கன்னையும் தூக்கி இது என்னோட டெரிட்டரின்னு சிரிக்கிறான். அந்த நேரத்துல அவன் பிளேயர் டைப் ரிவீல் ஆகுது. ரேஞ்சர். ஆப்பிள் எனர்ஜி ஆரோஸ் ஏராளமா உருவாகி அவன் சுற்றி ஹாவர் ஆகுது. இது ரேண்டம் ஷாட் எபிலிட்டின்னு சொல்ற மாதிரி கிரின் பண்றான். மேத்யூ அந்த ஆரோஸை பார்த்துட்டு சீரியஸா ஆகுறான். அடுத்த செகண்ட்ல ஆரோஸ் வேகமா லான்ச் ஆகுது. மேத்யூ சைடுக்கு டாஜ் பண்ணுறான். ஆரோஸ் தரைய பீர்ஸ் பண்ணி டேமேஜ் பண்ணுது. அம்புகள் மீண்டும் சூசன் மேல ஹாவர் ஆகுது. இதையும் டாஜ் பண்ணி பாருன்னு அவன் கேலி பண்ணுறான். அம்புகள் ஒரே நேரத்துல மேத்யூ பக்கம் பாயுது. மேத்யூ காலால் தரைய பிரஸ் பண்ணி சோட்ல ஸ்ட்ரைக் பண்ணி ப்ரொஜெக்டைல்ஸை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஆரோ கையில குத்துது, இன்னொரு ஆரோ கால்ல பட்டு விடுது. ஆனா அவன் நிக்காம தொடர்ந்து ப்ரொஜெக்டைல்ஸை ஏர்லே வெட்டுறான். ஃபைட் மார்க்ஸ் முழுக்க ஃப்ளோர்ல தெரியும். மேத்யூ சோர்வோட சூசன் பக்கம் பார்க்கறான். சூசன் கன்னை மேல தூக்கி இப்ப ஃபினிஷ் பண்றேன்னு சொல்றான். அந்த நேரத்துல டாக்ஸ் மீண்டும் மேத்யூ கால்களை பைட் பண்ண ஆரம்பிக்குது. இது எப்ப வந்ததுன்னு மேத்யூ குழப்பமா நினைக்கிறான். மேல ஷாண்டலியர் இருக்கிறத கவனிக்கிறான். ஜம்ப் பண்ண டைம் இல்லைன்னு புரிஞ்ச உடனே ஸ்வோர்ட்ல மானா ஸ்பின் பண்றான். அடுத்த செகண்ட்ல ஷாண்டலியர் பின்னாடி விழுது. மேத்யூ சைடுக்கு ஸ்லைட் ஆகி எஸ்கேப் ஆக்குறான். அவன் வேகமா கன் கிராப் பண்ணிக்கிட்டு டாக்ஸை தள்ளி சூசன் பக்கம் சார்ஜ் ஆகுறான். ஸ்வாட் ஸ்ட்ரைக் போகுது. சூசன் ஹரியா பிளாக் பண்றான். நீ உன்னை யாருன்னு நினைக்கிறேன்னு சூசன் கத்துறான். அவன் கவுண்டர் அட்டாக் பண்ணி மேத்யூவை சைடுக்கு தள்ளுறான். மேத்யூ தரையில விழுற நேரத்துல காலடிக்கையில பர்பிள் சீல் ஆக்டிவேட் ஆகுறத நோட்டீஸ் பண்றான். சுத்தி ஃபுல் காரிடார் முழுக்க பர்பிள் மார்க்ஸ் தெரியும். அவன் ஹாரரா திரும்பி பார்க்கறான். அடுத்த செகண்ட்ல முழு இடமும் எக்ஸ்ப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. அது மேஜிக் ட்ராப்னு மேத்யூக்கு புரிஞ்சிடுது. கிளாஸ் ஷாட்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும் பறக்க ஆரம்பிக்குது. ஸ்மோக் முழுக்க சுட்டி இருக்கும். மேத்யூ தரையில உட்காந்து ஹெவியா மூச்சு விடுறான். கீழே பிளட் சுட்டிக்கிட்டே இருக்கும். முகத்துல இருந்த ரத்தத்தை ஸ்லீவ்ல தொடச்சிக்கிட்டு இந்த கண்டிஷன்ல இன்னும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறான். அவன் இன்னொரு எலிக்சர் எடுத்துட்டு திறக்க முயற்சி பண்றான். ரிகவர் ஆகணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல சூசன் பின்னாடி வந்து பிரிடேட்டரி ஸ்மைலோட பாட்டில் அவன் கையில இருந்து பறிச்சுக்கிறான். இதை ஷேர் பண்ணிக்கலாமான்னு கேலி பண்றான். மேத்யூ டிசப்பாயின்மெண்ட்டை மறைக்க முயற்சி பண்றான். இது பேட் சிச்சுவேஷன்னு புரிஞ்சிடுது. சூசன் பாட்டில கையில சுத்தி பார்த்துட்டு எங்க நாட்டுல டீசன்ட் போர்ஷன்ஸ் இருக்கு, மேனாவும் ஸ்டாமினாவும் சீக்கிரம் ரிகவர் ஆகிடும்னு சொல்றான். மேத்யூ மெதுவா எழுந்து நிக்கிறான். இங்கிருந்து வெளியேறணும்னு முடிவு பண்றான். ஹெவன்லி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண ரெடி ஆகுறான். ஆனா சூசன் உடனே அட்டாக் பண்றான். மேத்யூ பேனிக்கா சாட்ல பிளாக் பண்ண முயற்சி பண்றான். ஆனா தாக்குதலின் ஃபோர்ஸ்ல சாடு கையில இருந்து பறந்து சைடுக்கு போய் விழுது. சூசன் சிரிச்சுட்டு சும்மா வாக்கவே பண்றது மேனர்ஸ் இல்லன்னு சொல்றான். அவன் மேத்யூ செஸ்ட்ல ஹெவி ஸ்ட்ரைக் அடிக்கிறான். இம்பாக்ட்ல மேத்யூ சைடுக்கு தூக்கி போயிடுறான். நான் உன்னை சாதாரணமா கில் பண்ண மாட்டேன்னு சூசன் சொல்றான். மேத்யூ தரையில பவுன்ஸ் ஆகுறான். பர்பிள் மேஜிக் டிராப்ஸ் மேல மோதி செயின் எக்ஸ்ப்ளோஷன் ட்ரிகர் ஆகுது. பெரிய எக்ஸ்ப்ளோஷன் காரிடார் முழுக்க அதிர வைக்குது. சூசன் ரப்பிள் நடுவுல நின்னுட்டு ஸ்மோக் பக்கம் பாக்குறான். டாக கிக் பண்ணினாதான் விழிக்கும்னு ஸ்மக்கா சொல்லுறான். அவன் சிரிச்சுட்டு இவன் என்ன ஸ்னீக் அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சானான்னு கேக்குறான். ஸ்மோக் செட்டில் ஆகுற நேரத்துல பிளட் பூல் மெதுவா தெரிஞ்சு வருது. சூசன் கன் ரெடியா புடிச்சுக்கிட்டு கிட்டு டெட்டான்னு சந்தேகமா பாக்குறான். அந்த நேரத்துல ஸ்மோக்குள்ள மூவ்மெண்ட் தெரியும். மேத்யூ புரோக்கன் பாட்டில கீழே போட்டுட்டு இத முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாடி முழுக்க ஆறா மூடிக்கிட்டு இருக்கும். சூசன் கன் பாயிண்ட் பண்ணி நீ பைத்தியமா, எவ்வளோ போர்ஷன் குடிச்சிருக்கன்னு கேக்குறான். மேத்யூ முகத்துல இருந்த பிளட்டை தொடச்சிட்டு ஃப்ரூட் செட்டு தான்,
அதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறான். சூசன் அவன் ஆரா அனலைஸ் பண்ணறான். மேனாவும் ஸ்டாமினாவும் ஃபுல்லா ரிகவர் ஆகுது. பஃப்ஸ் இன்னும் ஆக்டிவா இருக்கு. பவர் எக்ஸ்போனென்ஷியலா உயருது. இது இம்பாசிபிள்னு பயந்து சொல்றான். இது கிஃப்டான்னு கேக்குறான். மேத்யூ கழுத்துல இருந்த ரிங் நெக்லஸையே தூக்கி காட்டுறான். கிஃப்ட் மட்டும் இல்ல, இது இருக்குன்னு சொல்றான். ரிங் பிரைட் yellow லைட்ல க்ளோ ஆக ஆரம்பிக்குது. சூசன் கைகளை முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இவன் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனான்னு ஷாக் ஆகுறான். ஆனா உடனே காமாகி மீண்டும் ஸ்வாடையும் கன்னையும் ரெடி பண்றான். இன்னும் அட்வான்டேஜ் என்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறான். மேத்யூ கன் ரீலோட் பண்ணி சூசன் பக்கமா எய்ம் பண்றான். சூசன் சைடுக்கு மூவ் ஆகுறான். அவன் அவசரப்பட்டுட்டான்னு நினைக்கிறான். அடுத்த செகண்ட்ல மேத்யூ லைட்னிங் ஸ்பீட்ல ஃபார்வர்ட் டேஷ் பண்றான். சூசன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள மேத்யூ அவன் பக்கமா கடந்து போயிடுறான். அவன் ஹாரரா திரும்பி பார்க்கறான். மேத்யூ ஏற்கனவே ஸ்வாட் முழுக்க ஆரா சரவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் அட்டாக் ரெடி பண்ணிருப்பான். இடியட்னு சொல்லிட்டு ஸ்வாடைய த்ரோ பண்றான். அந்த ஸ்ட்ரைக்கு சூசன் கைய வெட்டி தூக்கி போடுது. அவன் வலியால கத்துறான். கை பிடிச்சுக்கிட்டு கன்வல்ஸ் ஆகுறான். மேத்யூ மனா சார்ஜ் பண்ணிய கைய அவன் பக்கம் நீட்டுறான். இதுக்கு வலியா ஃபீல் பண்றியா? நாம இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லுறான். அவன் சாட மனால ரீகால் பண்ணுறான். சூசன் முன்னாடி சொன்ன லைனை ரிப்பீட் பண்ணுறான். டாக கிக் பண்ணினாதான் விழிக்கும்னு கேக்குறான். சாட் வேகமா பறந்து மேத்யூ கைக்கு திரும்பி வருது. அவன் பிளட்லெஸ்டோட நின்னுட்டு நான் பப்பி இல்லன்னு சொல்லுறான். சாட ஷோல்டர் மேல போட்டுட்டு பப்பி நீதான்னு கோல்டா சொல்லுறான். சீன் ஷிஃப்ட் ஆகுது. எம்டி காரிடார்ல டேட் ஆல்பர்ட் ஃபைட் நடக்குது. டேட் பிராஸ் நக்கல் யூஸ் பண்ணி தரையில ஸ்ட்ரைக் அடிக்கிறான். ஃபியர்ஸ் பீஸ்ட் 3 ஆக்டிவேட் ஆகுது. ஃப்ளோர் உடைஞ்சு டிஸ்ட்ரக்ஷன் வேவ் ஆல்பர்ட் பக்கம் பாயுது. ஆல்பர்ட் கன் ரெடி பண்ணிக்கிட்டு சைடுக்கு ஜம்ப் பண்ணி டாஜ் பண்ணுறான். அவன் ஸ்மூத்தா லேண்ட் ஆகுறான். டேமேஜ் ஒன்றும் ஆகல. டேட் வால்ல பவுன்ஸ் ஆகி வேகமா சார்ஜ் பண்ணுறான். 10th லெவல் ஹெல் யூஸ் பண்ணி ஆல்பர்ட் ஃபேஸுக்கு பஞ்ச் அடிக்க முயற்சி பண்ணுறான். ஆனா அட்டாக் மிஸ் ஆகுது. ஆல்பர்ட் காமா நீ முன்னாடி இருந்த மாதிரி இல்லன்னு சொல்லுறான். அவன் டேட் கை பிடிச்சு கன் முகத்துக்கு எய்ம் பண்ணறான். நீ என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்டமக்ல ஷூட் பண்ணறான். ஐட்டு கொஞ்சம் காம் ஆகுற மாதிரி ஆகுது. டேட் அப்படியே நின்னுட்டு இருக்கான். ஆல்பர்ட் கன்னை அவன் ஸ்டமக்கு எதிராக ப்ரெஸ் பண்றான். கீழே ஸ்பென்ட் கார்ட்ரிட்ஜ் விழுற சத்தம் மட்டும் கேக்குது. ஆல்பர்ட் அவனை பார்த்துட்டு இப்போ என்ன பிளான், சில மாதிரி நின்னுட்டே இருப்பியான்னு கேட்குறான். டேடு வாயிலிருந்து பிளட் வரிக்கிட்டே இருந்தாலும் செகண்ட் லெவல் கிளாடியேட்டர் ஷீல்ட் யூஸ் பண்ணி பாடியை ப்ரொடெக்ட் பண்றான். அவன் ஃபியூரியஸா கிரின் பண்ணிக்கிட்டு மீண்டும் ஃபிஸ்ட் ஸ்விங் பண்றான். ஆனா ஆல்பர்ட் காமா டாஜ் பண்றான். நீ 2 காரணத்துக்காக தோற்பன்னு சொல்லிட்டு உன்னோட அட்டாக்ஸ் ரொம்ப ப்ரிடிக்டபிள், அதுவும் உன்னோட மேனா குறையுது, போஷன் எஃபெக்ட் முடிஞ்சு வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அதே நேரத்தில் புல்லட்ஸ் ஷீல்டு மேல மோதி கிராக் உருவாக ஆரம்பிக்குது. போஷன் ஆக்டிவ் இருக்கும்போது நீ நார்மலா மூவ் பண்ண முடியல. டிஃபென்ஸ் மேஜிக்மே உன்னை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீயே உனக்கு செக்மேட் கொடுத்துட்டன்னு ஆல்பர்ட் சொல்றான். ஷீல்டு பீசஸா உடைஞ்சு போக ஆரம்பிக்குது. ஆல்பர்ட் ஃபைனல் ஷாட்டுக்கு ரெடியாக. அந்த நேரத்துல ரூம்ல இருந்து மெல்லி ஓடி வெளியே வந்து போதும்னு கத்துறா. நாம இதுக்கு அக்ரி பண்ணல, எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள டச் பண்ண மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணீங்களேன்னு கோபமா சொல்றா. ஆல்பர்ட் உடனே கன்னை அவள் பக்கம் திருப்பி ப்ராமிசஸ பத்தி பேசுற அளவுக்கு நீ யாரு, அங்கேயே நில்னு கோல்டா சொல்றான். ஆனா மெல்லி அஞ்சாம முன்னாடி வந்து கன் பேரல் மேல் ஃபோர்ஹெட் வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணன்னு சொல்றான். அவள் திரும்பி டேட் பக்கம் பார்த்துட்டு வேண்டாம், இங்க பிரதர் மட்டும் இல்ல, சூசன் டாம் எல்லாரும் இருக்காங்க, நீ இப்படி வந்தா யாருக்கும் ஈஸியாகாதுன்னு சொல்றா. அவள் பேசுறப்போ டேட் முன்னாடி சொன்ன ப்ராமிஸ் ஞாபகம் வருது. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஆல்பர்ட் மூவ் ஆகாதன்னு வார்னிங் கொடுக்கறான். ஆனா டேடட் கேட்காம மெதுவா முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்ட்ல ஆல்பர்ட் ஷூட் பண்றான். மெல்லி பாய்ந்துட்டு கத்துறா. புல்லட் நேரா டேடட் பக்கம் பாயுது. ஆனா அவன் கையை நீட்டி மிட் ஏர்ல கேட்ச் பண்றான். ஃபயர் ஆரா அவன் கையை சுற்றி எரிய ஆரம்பிக்குது. பென்ட் புல்லட் அவன் பாம்ல விழுது. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், உலகமே எதிரா நின்னாலும் பரவாயில்லன்னு டேடட் சொல்றான். மேட்னஸ் நிறைந்த கண்களோட மெல்லிய பார்த்துட்டு எனக்கு நீ வேணும்னு சொல்றான். மெல்லி மெதுவா அவன் பேரை சொல்லுறான். அதுக்குள்ள டேடட் ஃபயரி எனர்ஜி வேவை ரிலீஸ் பண்றான். ஆல்பர்ட் ஷாக்கா ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணி லாஸ்ட் செகண்ட் டாச் பண்றான். ரூம் முழுக்க ஃபயர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆல்பர்ட் பேனிக் ஆகுறான். டேடட் பிளட் ட்ரிப் ஆகிற கையோட மெல்லி பக்கம் திரும்புறான். அவ கையை அவன் பக்கம் நீட்டிக்கிட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்றான். கோல்டன் எனர்ஜி அவளை சுற்றி க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மேத்யூ சைடுல சூசன் வூண்டடா நின்னுட்டு இருக்கான். மேத்யூ அவனை சுற்றி நடந்துட்டு பெயின் ஆக்ட் பண்ணாதன்னு சொல்லுறான். கீழே விழுந்து கிடக்கிற செவர்ட் ஹேண்ட் பிளட் பூலுக்குள்ள இருக்கும். மேத்யூ அந்த கைக்கு அருகே போய் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி இதை சரி பண்ண முடியுமான்னு கேக்குறான். சூசன் ஹாரரா வேண்டான்னு சொல்லுறான். ஆனா மேத்யூ மர்சி இல்லாம அந்த கைய காலால் கிரஷ் பண்ண ஆரம்பிக்கிறான்.
சூசன் ரேஜ்ல ஸ்கார்லெட் எனர்ஜி சமன் பண்றான். மேஜிக் சீல் உருவாகி எக்ஸ்ப்ளோசிவ் பால் ஆக்டிவேட் ஆகுது. மேத்யூ அதை பார்த்துட்டு பின்னாடி மூவ் ஆகுறான். எனர்ஜி வேவ் அவனை தொடர்ந்து சேஸ் பண்ணுது. ஹெவன்லி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணின மேனாட் ரேஸை ஃபாலோ பண்ணுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிருது. அடுத்த செகண்ட்ல எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸ்கார்லெட் ப்ளூ எனர்ஜி கிளாஷ் ஆகி ரூம் முழுக்க அதிர வைக்குது. மேத்யூ பிளாஸ்ட்ல தூக்கி எறியப்படுறான். தரையில ரோல் ஆகுறான். அதுக்குள்ள சூசன் ரேபிட் ஃபயர் யூஸ் பண்ணி ஸ்கார்லெட் ஆரோஸ் லான்ச் பண்ணுறான். மேத்யூ மீண்டும் ஆரா சரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஆரோஸ் வழியா ஃபோர்ஸா முன்னாடி போறான். இன்னும் கொஞ்சம்தான்னு மனசுக்குள் சொல்லிக்கிறான். சூசன் ஃப்ரென்சில ஸ்வாட் ஸ்விங் பண்ணுறான். மேத்யூ இன்னும் வேகமா மூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா பாடி லிமிட்க்கு வந்துருச்சுன்னு ஃபீல் ஆகுது. அந்த நேரத்துல ரெட் எனர்ஜி ஸ்ட்ரீம் அவன் பாடியை ஹிட் பண்ணுது. அவன் ட்ரெம்பிள் ஆக ஆரம்பிக்கிறான். சூசன் இதுதான் சான்ஸ்னு நினைச்சு அட்டாக்க தொடருறான். அடுத்த செகண்ட்ல கேஜ் மாதிரி மேஜிக் உருவாகி மேத்யூ அதுக்குள்ள லாக் ஆகிடுறான். இது சூசன் யூஸ் பண்ணுற இம்ப்ரிசன்மெண்ட் மேஜிக். மேத்யூ கேஜுக்குள்ள நின்னுட்டு சூசனிய நேரா பார்த்துட்டு இருக்கான். மேத்யூ கேஜ்குள்ள நின்னுட்டு பார்ஸ பார்த்துட்டு பாடி கிவ் அப் ஆகுறதுக்கு முன்னாடி இவனை முடிக்கணும்னு நினைக்கிறான். உடனே ஸ்வாட் எடுத்துட்டு மெட்டல் பார்ஸ் மேல ஸ்ட்ரைக் பண்றான். பார்ஸ் கட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா பிரஷர் அதிகமா இருந்ததால பிளேட் உடைஞ்சு போயிடுது. மேத்யூ டீத் கடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அந்த நேரத்துல சூசன் அட்டாக் பண்ண வரான். மேத்யூ கை முழுக்க பர்பிள் எனர்ஜி சரவுண்ட் ஆகுது. அவன் பாம தரையில வச்சு கிரட்ச் சோல் யூஸ் பண்றான். கிரட்ச் சோல் சூசன் வெயின்ஸ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. மேத்யூ முழுக்க ரெட் டாரால மூடிக்கிட்டு கையை இழந்துக்கேனே இப்ப பேக் ஆக மாட்டேன் போல சார்ஜ் பண்றான். ப்ளோ கன் மேல் லேண்ட் ஆகுது. இருவரும் இம்பாக்ட்ல ஆப்போசிட் சைடுக்கு பவுன்ஸ் ஆகுறாங்க. மேத்யூ கை போன்ஸ் கிராக் ஆகுற மாதிரி பெயின் ஃபீல் பண்றான். கீழே பார்த்தா ஆம் முழுக்க நடுக்கம் இருக்கும். சூசன் ஸ்வாட் ஸ்விங் பண்ணி நீ இங்கேயே சாக போறேன்னு கத்துறான். மேத்யூ லாஸ்ட் செகண்ட் டாச் பண்றான். அவன் லெக் ஸ்டாப் ஆகுற மாதிரி பேலன்ஸ் இழக்கிறான். கன் எடுத்துட்டு ஷூட் பண்றான். புல்லட் சூசன் பாடியை டச் பண்ணி பாஸ் ஆகுது. சூசன் பிளேட் மேல் ரெட் ஆரா சரவுண்ட் பண்றான். அவன் கை நீட்டி ஸ்கார்லெட் எனர்ஜி ரிலீஸ் பண்றான். அந்த எனர்ஜி மேத்யூ காலைய ரேப் பண்ணி பிடிச்சிக்குது. மேத்யூ தரையில விழுறான். கன் கையிலிருந்து ஸ்லிப் ஆகி தூரத்துக்கு போயிடுது. சூசன் அருகே வந்து ஸ்டமக்ல ஸ்ட்ரைக் அடிக்கிறான். அடுத்த செகண்ட்ல ஃபேஸ்ல பஞ்ச் லேண்ட் ஆகுது. மேத்யூ வாயில பிளட் வர ஆரம்பிக்குது. சூசன் அருகே நின்னுட்டு இப்ப முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுறான். மேல ரெட் ஆரோஸ் உருவாகி மேத்யூ முன்னாடி தரையில ஹிட் ஆகுது. ஸ்மோக் ஸ்ப்ரெட் ஆகுது. சூசன் சிரிச்சுட்டு ஃபைனலி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறான். ஆனா ஸ்மோக்குள்ள இன்னும் மூமெண்ட் தெரியும். சூசன் மெதுவா முன்னாடி வந்து இன்னும் உயிரோட இருக்கியான்னு பார்க்கறான். அவன் கை நீட்டி கழுத்தை பிடிக்க ட்ரை பண்ற நேரத்துல மேத்யூ சடனா அவன் ரிஸ்டியை பிடிச்சுக்கிறான். டீத் காட்டி அவன் கைய பைட் பண்றான். சூசன் ஷாக்கா கத்துறான். விடுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். மேத்யூ வால்க்கு தூக்கி போய் மோதி விழுறான். சூசன் முன்னாடி நின்னுட்டு இன்செக்ட் மாதிரி தான் நீ இதுவரைக்கும் வர்த் இல்லாததை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு இன்சல்ட் பண்றான். இப்போ உன்கிட்ட ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லுறான். மேத்யூ பிளட் ஸ்பிட் பண்றான். வூண்ட் ரொம்ப டீப்னு அவனுக்கே புரியுது. அந்த நேரத்துல சூசன் பாடி முழுக்க ரெட் ஆரா அன்ஸ்டேபிளா ஆக ஆரம்பிக்குது. மேனா கண்ட்ரோல் இழந்த மாதிரி எனர்ஜி ஷேக் ஆகுது. அவன் கை முழுக்க ரெட் எனர்ஜி பரவுது. திடீர்னு நீஸ் மேல விழுறான். என்ன பண்ணினேன்னு சூசன் கோபமா கேட்கறான். மேத்யூ கையில கிரீன் வயல் இருக்கும். அவன் ஒரு கண்ணை திறந்து கிரேட் 6 பாய்சன்னு சொல்லுறான். ஷேடோ ஸ்பைடர் வெனம் மேனா ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி எக்ஸ்ப்ளோட் ஆக வைக்கும். இது லீத்தல்னு எக்ஸ்பிளைன் பண்றான். ஷேடோ ஸ்பைடர் வெனம். சூசன் உடனே நினைச்சு பார்க்கறான். ஸ்மோக்குள்ள இருந்தப்போ மேத்யூ பாய்சன் மவுத்குள்ள ஹைட் பண்ணியிருந்தான்னு புரிஞ்சிருது. அவன் தரையில விழுந்துட்டு நீயும் என்னோட சேர்ந்து சாகணும்னு நினைக்கிறியான்னு கேட்கறான். மேத்யூ காமா பாய்சன் மட்டும் நான் கேரி பண்ண மாட்டேன்னு சொல்லுறான். அவன் இன்னொரு வாயில ஓபன் பண்ணுறான். ஆன்டிடோட்டியும் இருக்குன்னு சொல்லுறான். சூசன் கர்ஸ் பண்ணிக்கிட்டு தரையில ஸ்ட்ரகிள் பண்ணுறான். மேத்யூ கன் எடுத்துட்டு அவன் பக்கம் எய்ம் பண்ணுறான். சூசன் இன்னும் பேசுறான். நீ என்னை கில் பண்ணினா உலகமே உனக்கு எதிரியாகும். நான் ட்ரேட் என்ன சாகிறதால வேர்ல்டு சேஞ்ச் ஆகும்னு த்ரெட்டன் பண்றான். உலகத்தையே எதிர்க்க ரெடியா இருக்கியான்னு கேட்குறான். மேத்யூ அவன் வாய்க்குள்ள கன் புஷ் பண்ணுறான். ஷடப்னு கோல்டா சொல்லுறான். அவன் ட்ரிகர் மேல விரல வைக்கிறான். யாரு சர்வைவ் ஆகுறானோ அவன்தான் டெத்துக்கு வேல்யூ டிசைட் பண்ணுவான். உலகம் எதிரியா ஆகணுமா இல்லையா அதையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லுறான். நீ தோத்துட்ட, அதனால டெத்தை டிக்னிட்டியோட அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லுறான். சூசன் கண்கள் பெருசாகுது. அடுத்த செகண்ட்ல கன் ஷாட் சவுண்ட் ரூம் முழுக்க எக்கோ ஆகுது. ரூம் சிதறிடுது. கன் கீழே விழுது. மேத்யூ மெதுவா தரையில உட்காந்து ஹெவியா மூச்சு விடுறான். அவன் சைட்ல ஓவர் டர்ன் ஃபர்னிச்சரை பார்த்துட்டு இன்னும் ஒரு போர்ஷன் இருக்கு, அதை குடிச்சிட்டு டேட் பக்கம் போகணும்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல கார்னர் பின்னாடி ஒருத்தன் பேகை பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நடுங்குறான். இந்த கிடு ட்ரைடையே கில் பண்ணிட்டானான்னு பயந்துட்டு பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். அவன் சூட் போட்டவங்கள நினைச்சுக்கிட்டு கொரியன் பிளேயர்ஸ் வரதுக்கு முன்னாடி மாலி தான் பிரையாரிட்டின்னு முடிவு பண்ணுறான்.
டாம் டீத் கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து மூவ் ஆகுறான்.